காசி சாதகம். காசி சாதகம், கர்மா சாதகம், காசி சாதகம். லக்கணத்திலிருந்து 12 பாவத்தில் சனி எங்கே இருக்காரோ அதை கணக்கெடுத்து அவங்க கர்மா என்ன, அந்த 1, 5, 9 என்ன கர்மாவில் அவங்க பிறந்துக்கிறாங்க, இது காசி சாதகமா, காசி இல்லையா, காசி போகலாமா, காசி போக வேணாமா, இப்போ அப்படிங்கிற கணக்கெடுக்கணும். ஒரு லக்கணத்துக்கு சனி எங்கே உட்காந்துருக்காரு, என்னது நட்சத்திரம் உட்காந்துருக்காரு, இது காசி சாதகமா, கர்மா சாதகமா, காசிக்கு போனால் தான் தீருமா, இல்லை என்ன குலதெய்வத்தை வழிபட வைக்கலாமா, இல்லை ஆத்தோரம் இருக்கிற இப்போ திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டு இருக்காங்க அவங்க அதை காசி விஸ்வநாதன், விசாலாட்சி, ரெண்டாவது சனீஸ்வர பகவான், அர்ஜுன பகவான் என்னங்க, இப்போ அதே மாதிரி தாயாரும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போனாலே நம்ம ஓயாமாரி சுடுகாடு, திருச்சி ஓயாமாரி சுடுகாடு போனாலே அந்த கர்மா கழியுமா, லக்கணத்துலேருந்து எங்கெங்கே சனி இருக்காரு, காசி சாதகமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கணக்கை ஒரு சாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக பொதுவாக எல்லா சாதகம் காசி சாதகம்னு சொல்லி அனுப்பிச்சிட முடியாது. அதனால் அவங்க போனால் அது நல்லது நடக்கணும். காசி சாதகமா இல்லையா மெயினாக பார்க்கணும். இப்போ சில பேர் நாங்கள் சொல்லுவோம் காசி சாதங்க, காசி போயிட்டு வரோம்னா, காசிலாம் போக முடியாதுங்க அப்படிம்பாங்க. காசி போக முடியாதுங்க அந்தளவுக்கு கிட்ட இல்லை, இப்போல்லாம் அந்த ஸ்டேட்டில் அடுத்த ஸ்டேட்டு போகிற சூழ்நிலை இல்லைல்லவா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், காசிக்கிணையானது திருச்சி ஓயாமாரி சுடுகாடு, காலபைரவர், சனீஸ்வர பகவான், அர்ஜுன பகவான், பிணந்தினி தாயார் இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், பிணம் எரிஞ்சிட்டே இருக்கும் சுற்றி பெற, அங்கே பூக்கடை எல்லாமே இருக்கும். இந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, தீவார்த்தனை காட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் 4 பேர் போகிறீங்கன்னா 4 பேர் 4 ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அந்த ஆற்றுல வர ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க, ஒன்று தனியாக எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. உள்ளே போங்க, எல்லாத்துக்குமே ஒரு 2 முளை பூ, பத்தி, சூடம் எல்லாமே மொத்தமாக வாங்கிங்க. 2 தலைவாழை இலை, தேங்காயை உடைச்சி தேங்காயில் தண்ணியை கொட்டிட்டு அந்த எண்ணெய் எப்படின்னா இழுப்பெண்ணெய் சொல்லுவாங்க என்னங்க, இழுப்பெண்ணெயை ஊற்றி நீங்கள் திரி போட்டு தீபம் போட்டுவாங்க. முடிஞ்சால் பிண்டம், அதாவது வீட்டிலே வீடு வாசல் சுத்தம் பண்ணி பிண்டம் பிடிச்சி, பிண்டத்தில் எள்ளு கலந்த மாவோட இனிப்பு பிடிச்சி அந்த இலையில், தலைவாழை இலையில் வைங்க. 2 பிண்டம், அதுக்கு 2 பிண்டம் வச்சுட்டு ஒரு தேங்காய் மூடியை ஒரு 2 தேங்காய் மூடி இருக்கலவா, அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த தாயாருக்கு நீங்கள் வழிபாடு வச்சுட்டு, நீங்கள் இருக்க கர்மாவை தீர்க்கணும். தாயே, சனீஸ்வர பகவானே, அர்ஜுன பகவானே, காலபைரவரே, இதை மாதிரி நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. ஒரு பூட்டு ஒன்று, புது பூட்டு வாங்க. இப்போ 4 பேர் போகிறீங்கன்னா 4 பூட்டு வாங்கிட்டு போங்க. 4 பூட்டையும் அதில் பூட்டி சாவி ஆற்றுல போட்டு நேராக அம்மா மண்டபம் போயிருங்க. அம்மா மண்டபத்தில் போய் இறங்கி நீங்கள் போய் குளிச்சுட்டு அந்த போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை ஆற்றோடு விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு, அங்கே காவேரி தாய் இருக்கிறாங்க, காவேரி தாயை வழிபட வச்சுட்டு வாங்க. 9 நவக்கிரகம் இருக்குது, வழிபட வைக்கலாம். செல்வ விநாயகர் இருக்கார், வழிபட வைக்கலாம். சிவன் இருக்கார், வழிபட வைக்கலாம். இதை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு ஆணைக்கு வாழைத்தண்டு வாங்கி கொடுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அப்படி அந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கும்போதே உங்களுக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க, கோமியம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் தொலைச்சிக்கங்க. இதை நீங்கள் வழிபாடு வச்சு அம்மன் மண்டபத்தில், இந்த அம்மன் மண்டபத்தில் இதை நீங்கள் இது எப்படின்னா குறைஞ்ச வச்சு ஒரு 3 தடவையாவது நீங்கள் போகிற மாதிரி வரும் என்னங்க. அதாவது காசி சாதகமா அப்படின்னு உறுதியாக தெரிஞ்ச பின்னாடி தான் நீங்கள் காசிக்கு போகலாமா, இல்லை ஓயாமாரி சுடுகாடு போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கணும். நம்ம ஏனாதானாங்கிற முடிவெலாம் வேண்டாம். போனாலும் அந்த கர்மா தீரணும். கர்மா தீர்ந்து உங்கள் சந்ததிகள், அதாவது உங்கள் பேரன் பேத்தி பசங்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நல்லா நடக்கணும். அது இந்த காலபைரவர், சனீஸ்வரர், அர்ஜுன பகவான், பிணந்தினி தாய் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிற அப்படிங்கன்னா, என்னுடைய பாவம் கர்மா, எங்கள் பாட்டன் முப்பாட்டன் கர்மா, எங்கள் அப்பா கர்மா, எல்லா முன்னோர்கள் கர்மாவும் தீரணும், என்னுடைய கர்மா தீரணும். ஏன் பசங்க பிள்ளைங்க, ஏன் பேரன் பேத்தி, வாழையடி வாழையாக எந்த கருமாவும் என் குடும்பத்தில் இதுக்கு சேரக்கூடாது, விளைகிறணும் தாயே அப்படி சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு வழிபாடு வச்சு பாருங்கள். அந்த நீங்கள் அங்கே அம்மா மண்டபத்துக்கு போய் எல்லாமே குளிச்சுட்டு துணிமணிலாம் மாற்றிட்டு ஆணைக்கு வாழைத்தண்டு, பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை, இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்த முன்னாடி நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். இதை நீங்கள் கர்மாவை கழிச்சிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகலாம். அகிலாண்டீஸ்வரி இருக்கிறாங்க தாயார், அதாவது ஈஸ்வரன், ஸ்ரீரங்க ரங்கநாதர், மகாலட்சுமி, பூமாதேவி, அப்புறம் பார்த்திங்கன்னா சமயவரத்து மாரியம்மா இருக்காங்க. நீங்கள் அவங்கள வழிபட வச்சுட்டு வரலாம். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு
ஓயாமரை சுடுகாடு போய் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு துணிமணி மாற்றிட்டு நீங்கள் ஸ்ரீரங்கம் போகலாம், சமயவரம் போகலாம், அகிலாண்டீஸ்வரி போய் பாட்டு வரலாம், பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் செய்க்கும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் சாதகம் வாட்ஸ்அப்லேயே பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்கள் சாதகம் அனுப்பலாம். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏமா பிஎம்மா நீங்கள் அனுப்புனீங்கனாலே உங்கள் சாதகம் என்கிட்ட வந்துடும். உங்களுக்கு நான் தெளிவான பலன் சொல்கிறேன். பலனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் செய்ய பாருங்கள். வாழ்க வளமுடன்.